பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் கிருபையின் மாதமாக இருக்கனால ஒவ்வொரு நாளும் கிருபையினால நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய கிருபை நிமித்தம் இந்த மாதம் அநேக ஆசீர்வாதங்கள் அநேக நன்மை இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வேன்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிருபை சார்ந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஏசப்பாவுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்துன்று நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 3 verse 34. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிருபை எழுந்து போயிருக்கீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறா, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். யாருக்கு இந்த கிருபைன்று பார்க்கும்போது யாரெல்லாம் உங்களை தாழ்த்துக்கிறீங்களோ ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை ஏசப்பா எல்லாம் உடைய கிருபை என்று சொல்கிறீங்களோ ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் கிருபையினால் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க போறா. கர்த்தருடைய கிருபையினால அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்களே. அதுதான் இந்த வசனம் எப்படியா சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு அநேக பெருமையான காரியத்துக்கு எடு கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை இன்னைக்கு அநேகர் தன் படிப்பு குறித்து பெருமை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பெருமை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் இந்த பெருமை நிமித்தம் இன்னைக்கு அநேக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். இந்த கிருபை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நம்ம வேதத்தில் கூட பார்க்கும் போது 2 மனுஷன் தேவாலயத்தை ஜெபிக்க போகிறாங்க. ஒருவன் பரிசை, இன்னொரு ஆயக்காரன். இதை பார்க்கும் போது இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை ஜெபிக்கிறான். இந்த பரிசனோ பெருமையான காரியங்களை சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆனால் வேதத்தில் பார்க்கும் போது இந்த பரிசன் பெருமையாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா கேட்கல. இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது பாவியான என் மீது கிருபையா இருங்க ஏசப்பா சொல்லும் போது ஏசப்பா அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானா என்றார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கையில் பெருமைக்கு எடை கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை எனக்கு ஏசப்பா அதிகாரம் கொடுத்துருக்கார், ஏசப்பா எனக்கு வரங்களை கொடுத்துருக்கா, எனக்கு நல்ல பாடக்கூடிய கிருபைகளை கொடுத்துருக்கான்ற இந்த காரியத்தில் பெருமைப்படுறீங்களா? இன்றைக்கு பெருமையான காரியத்துக்கு எடு கொடுக்காதபடி உங்களை தேவ சமூகத்தை நீங்கள் தாழ்த்தும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருக செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் சொன்னீரப்பா கிருபை ஏசப்பா தாழ்மை உள்ளவருக்கு நீங்கள் கிருபை அளிக்கிற தேவன். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லை என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏசப்பா, இந்த தாழ்மை நிமித்தம் என் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராகப்பா. இது உம்முடைய கிருபையினாலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாகப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் கிருபை பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், சுக பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும் ஏசப்பா. என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.